நித்த நியம தொழில் முடித்து நெடுவானத்து உத்தமர் உறங்கினர்கள், நல்லவாள்லாம் தூங்கினாளாம். யோகிகள் துயின்றார், நம்ம உத்தரப்பிரதேஷ் யோகி இல்ல, அந்த ஊர்ல இருந்த யோகி. யோகிகள் துயின்றார், அவள்லாம் தூங்கினாளாம். மத்த மதவெம் களிறு உறங்கியது, யானையும் தூங்கிடுத்தான். இவாள்லாம் தூங்கினது பெரிய விஷயம் இல்ல. உறங்கா பித்தனும் உறங்கினன், தூங்க மாட்டேன் அடம் பிடிக்கக்கூடிய பைத்தியக்காரனும் தூங்கினான் அப்படிங்கிறார் கம்பர். ஏன் சார் இது என்ன சார் பெரிய விஷயமா கம்பர் சொன்னதுன்னா? பெரிய விஷயம். அந்த காலத்துல ஒரு ஊர் சிறப்பான ஊருனா இரவுல எல்லாரும் தூங்கணுமா. நம்ம எல்லாம் சொல்லுவோம், சார் எங்க ஊருக்கு வாங்க சார், கவலையப்படாதீங்க, ராத்திரி கலகல கலகலான்னு இருக்கும் அப்படின்னா ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். பதராத்திரிக்கு எதுக்கு கலகலான்னு இருக்கணும்? எல்லாரும் தூங்க வேண்டாமோ? அதனால சொன்னார். இன்னொரு அர்த்தம், இந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல, நம்ம இப்ப தமிழ் பார்த்துட்டு இருக்கோம், இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல ஆலிவர் கோல்ட்ஸ்மித் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் A City's Night Piece அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அவர் என்ன சொல்றார், லண்டன் மாநகரம், யுனைடெட் கிங்டம், அங்க இருக்கக்கூடிய தலைநகரம் லண்டன் மாநகரத்துல ஒரு கடிகாரம் உண்டு, பிக் பென் அப்படின்னு பேர், பெரிய கடிகாரம். அதை வச்சுட்டுதான் நம்ம எல்லா ஸ்டேஷன்லயும் அந்த பிரிட்டிஷ்காரன் வச்சுட்டான். நீங்க எல்லா ஊர் ஸ்டேஷன்லயும் போய் பாருங்க, பெரிய பிக் பென் மாதிரியே ஒண்ணு இருக்கும். அந்த பதராத்திரி ஆகும்போது லண்டன் மாநகரத்துல யாரெல்லாம் தூங்கினான்னு இந்த ஆலிவர் கோல்ட்ஸ்மித் சொல்றான். இந்த ரைசிங் டேப்பர் ரைசஸ் இன் தி ஈஸ்ட். அப்போ ஒருத்தன் ஒயின் போட்டு இருந்தானா, ஒரு குவளையில ஒரு ஒயின் கிளாஸ்ன்னு கிடைக்கும் பாருங்க, அதுல போட்டு இருந்தானா, போட்டுட்டே இருக்கச்சு அவன் தூங்கி போயிட்டானா. எல்லாரும் தூங்கி போயிட்டா தூங்கி போயிட்டா தூங்கி போயிட்டா தூங்கி போயிட்டான்னு எழுதுற அந்த கவிஞர், இங்கிலீஷ் கவிஞர் சொல்றார் கடைசியில, எக்ஸெப்ட் த மேன் இன் டிஸ்பேர், பைத்தியக்காரன் மட்டும் தூங்கல, பாக்கி எல்லாரும் தூங்கிட்டா அப்படின்னா அந்த கவிஞர். ஆனா கம்பர் சொல்றார், உறங்கா பித்தனும் உறங்கினன், பைத்தியக்காரன் கூட தூங்கிட்டான். அர்த்தம் என்னன்னா, அந்த காலத்துல லண்டனை விட லங்கா தான் பெட்டர் பிளேஸ் அப்படிங்கிற கவிஞர். இப்போ அனுமான் தேடிண்டே இருக்கார், தேடிட்டு ஒரு வீடா போயிட்டு இருக்காரு. இப்ப கடைசியில ராவணாஸ் பேலஸ் அப்படின்னு வருது. உள்ள போய் தேடினார், ராவணன் பக்கத்துல ஒரு பெண் அழகா படுத்துட்டு இருக்கா. இதுதான் சீதையோ நினைச்சுட்டார். ரொம்ப அழகா இருக்கா, அவ பாக்கிறதுக்கு ஆபரணங்களோட படுத்துட்டு இருக்கா. அந்த காலத்துல ராணிகள்லாம் ராத்திரி எல்லாம் கேட்டே இருக்க முடியாது, ஆன்டிக் ஜுவல்லரி போட்டுருந்தாலும் அதோடயே படுத்துக்கணும், எவ்வளவு கஷ்டம் வரும். எல்லாம் பாவம் படுத்துட்டு இருக்காவோ. இதுதான் சீதை நினைச்சுக்கிறார் ஹனுமார். ஹனுமாருக்கு என்ன தெரியும், சீதை இப்ப போய் ராவணன் பக்கத்துல படுத்து பாடலாம், அவர் அவ்வளவுலாம் யோசிக்க மாட்டார், அவர் தான் பேச்சுலர் ஆச்சு. அதனால அவர் என்ன பண்ணிட்டார், அப்பாடி சீதையை பார்த்துட்டோங்கிற சந்தோஷத்துல வாலுக்கு முத்தம் கொடுத்தார். எப்பவுமே தெரிஞ்சுக்கோ, குரங்குக்கு தான் கிட்ட இருக்க வால்னா அதுக்கு நோபல் பிரைஸ் மாதிரி. நம்ம தான் மட்டமா பார்ப்போம், ஏதாவது குழந்தை அச்சடித்தனம் பண்ணிதான் சரியான வாலு அப்படிமோ. ஆனா குரங்குக்கு வாலுங்கிறது நோபல் பிரைஸ், பாரத் ரத்னா மாதிரி. அதனால அது என்ன பண்ணிட்டான் ஹனுமார், அப்படியே அந்த வாலுக்கு முத்தம் கொடுத்தார். ஆஸ்போடயாமாச சுச்சும்ப புச்சம், தூண் மேல ஏறினார் இறங்கினார், ஏறினார் இறங்கினார், ஏறினார் ஏறினார் இறங்க நடந்த சிக்ரீட ஜகௌ ஜகாம ஸ்தம்பான ரோகம் நிபபாத பூமௌ. ரொம்ப படிச்சவர் ஹனுமான் இல்லையா? ஆனா வால்மீகி சொன்னார், போயும் எவ்வளவு படிச்சிருந்தாலும் குரங்கு புத்தி அவரை விட்டு போகுமா? நிதர்ஷயம் ஸ்வாம் பிரகிருதிம் கபீனாம், பிரகிருத்தினா ஸ்வபாவம், கபீனா குரங்கு, கபீனாம் ஸ்வபாவம், குரங்கு புத்தியை காமிச்சுட்டார். அந்த மாதிரி இப்படி போயிட்டே இருந்தார். அப்புறம் தான் யோசிச்சார், முட்டாள், ஜெகன்மாதா சீதா போய் ராவணன் பக்கத்துல சந்தோஷமா படுத்துட்டு இருப்பா, இது வேற யாரும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தேடுறார். ராவணாஸ் கிச்சன் போய் தேடினார்னு வால்மீகி சொல்றார். ராவணனுடைய கிச்சன், அங்க என்னெல்லாம் சமைச்சிருந்ததுன்னு, வானர் மகிஷானாம் மயூரானாம் வராகானாம் ச பாகஷா, பன்றி மயில், மயில்லாம் சாப்பிடுவாளா சார்? இந்தியாவில கூட சில கம்யூனிட்டிஸ் மயிலை சாப்பிட்டு இருந்தா. 1950லயோ 60லயோ தான் ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு லா, ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தா. என்னன்னா, மயிலை சாப்பிட்டா அவளுக்கு தண்டனை. ஏன்னா அது நம்ம நேஷனல் பேர்டு இல்லையா, அதனால அது என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ்ல போயிடும், நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தாலும் விட்டுட்டா பாவம் மயில் பொழைச்சுது. அதனால இதெல்லாம் சமைச்சு வச்சிருக்காளாம். அந்த மாதிரி என்ன மாதிரி தெரிஞ்சாதான் அவர் அவர் பாவம் இப்படி மூடிட்டு தேடிட்டு எங்க சீதா இருக்காளா இருக்காளான்னு பார்த்துட்டே போயிருக்கார்.
பார்த்துட்டே போனதுல சீதையை எங்கேயும் பார்க்க முடியல. லங்கா முழுக்க அலசி அலசி தேடியாச்சு. அனுமார் யோசிச்சார், சம்பாதி சொல்லியிருக்கார் இங்கதான் இருக்கணும். ஜட்டாயு ராமர் கிட்ட சொல்லியிருக்கார் ராவணன் தான் கடத்தின்னு போயிருக்கான், ராவணனை பார்த்துட்டோம். சம்பாதி சொன்ன லங்கைக்கு வந்துட்டோம். ஆனா சீதையை மட்டும் பார்க்கலன்னா என்னவோ ப்ராப்ளம், என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சார். ஹனுமான் பாரத தேசத்தை விட்டு லங்காக்கு சீதையை தேடலாம் என்று கிளம்பிய போது தன்னுடைய அம்மா அப்பா குரு எல்லாருக்கும் நமஸ்காரம் சொன்னார். ஆனா ஜெகன்மாதா சீதைக்கு நமஸ்காரம் பண்ணாம போயிட்டாராம். நமோஸ்து தஸ்யை ஜனகாத்மஜாயை, ஜனகனின் பெண்ணான சீதையே நான் உனக்கு நமஸ்காரம் பண்றேன். தாயிரங்காவிடில் சே உயிர் வாழுமோ சகல உலகிற்கும் நீ தாயல்லவோ அம்பா நீரங்க எனி புகழேது அம்பா நீ கீழ ஜெகநாத மார்பில் உரைத்திரு நீ இறங்க எனில் புகழேது. பார்க்கடலில் உதித்த திருமணியே அம்பா, பார்க்கடலில் உதித்த திருமணியே சௌபாகியலக்ஷ்மி எம்மை கடைக்கனியே. நாற்கவியும் பொழியும் புலவோர்க்குமை ஞானியர்க்கும் உயர் வானவர்க்கும் அம்பா நீரங்க எனில் புகழேது. உன்னையல்லால் வேகதில்லையோமா உலகெல்லாம் மீன்ற அன்னை உன்னையல்லால் அப்படின்னு ஹனுமான் மனசுல ஸ்தோத்திரம் பண்ற. அம்மா நான் உன்னை தேடி வரேன், உனக்கு நமஸ்காரம் பண்ணாம போயிட்டேனே அம்மா, நீதான் எனக்கு உன்னை காண்பித்து கொடுக்க வேண்டும். யசோதை கிருஷ்ணரை கயரால கட்டி போட்டாளான்னு கேட்டா ஆழ்வார் இல்லேன்னுட்டார். அவ கட்டி போடுற மாதிரி பகவான் தன்னை ஆக்கிண்டாராம். He made himself available for Yashoda to tie him to the mortar. கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன், கட்டுண்ட மாயன் அல்ல, கட்டுண்ண பண்ணிய. அவர் நினைக்கலன்னா அவளால் அவனை கட்டிருக்க முடியுமா? ஐயோ இவ என்ன பெத்தவளாச்சே, இவ கஷ்டப்படக்கூடாதுன்னு பெருமாள் தன்னை அப்படி சுலபனா ஆக்கிண்டாராம். அந்த மாதிரி தாயாரே நீயே எனக்கு உன்னை காண்பித்து கொடுன்னு கண்ணை மூடி கண்ணை திறந்த கண்ணெதிர்க்க ஒரு போர்டு தெரியுது, அசோகவனம். அது வாழ்க்கையில நம்ம முயற்சிங்கிறது கடைசி மினிட்ல இருக்க இருக்கணும் சார். ஏதோ ஒரு மணி நேரம் குழந்தை எல்லாம் சொல்லும், நான் இந்த தடவை நல்லா படிச்சு ஆனாலும் மார்க் வரல, நான் அடுத்த தடவை படிக்க போறது இல்லை அப்படின்னு இருந்துட்டா எப்படி இல்லையா? சில சமயங்கள் நம்ம கிரகங்களின் சேர்க்கை, நம்ம கர்மா, பூர்வ புண்ணியாதிபதி அதெல்லாம் உதவாது, அந்த சமயத்துல இல்லாம போயிடும். கோலி 100 போட்டார்னா உடனே அடுத்த நாள் கோலி 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 கமான் எல்லாம் பேஸ்புக் எல்லாம் பார்த்தா கோலியா இருக்கும். இன்னைக்கோ ஒரு நாள் பாவம் அவருக்கே முடியாது, எல்லாம் சான்ஸ் தானே சார் கிரிக்கெட்ல. அவன் போடுறவன் பால் போடுறவன் ஸ்ட்ராங்கா போட்டு இவர் பாவம் மாட்டின்ட்டாருன்னா லெக் பிஃபோர் விக்கெட்டோ ஏதோ ஒன்று ஆயிடுறதுன்னா பாவம் அடுத்த நாள் எல்லாம் இந்த அனுஷ்காவாலதான். இந்த அனுஷ்கா எப்பெல்லாம் இந்த கோலியோட மேட்சுக்கு போறாளோ அப்பெல்லாம் இவர் தோத்து போயிடுறாரு. போய் அவர் வீட்டுல போய் கல்லட்டி போட்டு. நம்ம பாரத தேசம்ங்கிறது எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இமோஷன் இல்லையா? அவர் ஆடினாரா நன்னா ஆடினார், ஆடலையா நன்னா ஆடல, அதோட சொல்லி நிறுத்த மாட்டோம். ஆடினார்னா கடவுளே ஆக்கிடுவோம் அவரை. அவருக்கு ஒரு கிரீடத்தை போட்டு பால் அபிஷேகம் பண்ணி புருஷ சூக்தம் எல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணிடுவோம். அன்னைக்கு ஒரு நாள் ஆடலைன்னா கல்லடிச்சு அவர் வீட்டை போய் அடி தாக்கு. இவ்வளவு இமோஷனலா நம்ம இருக்கக்கூடாது. எந்த நாடும் இப்படி இருக்கா தெரியுமோ? பொதுவா பார்த்தேன்னா நம்மளாம் ரொம்ப டிராமாட்டிக் வேற. நம்ம இந்தியன்ஸே, அது தமிழர்கள், கன்னடர்கள், தெலுங்கு, ஹிந்தி வித்தியாசமே கிடையாது. அந்த விதத்துல நம்ம எல்லாம் சமம். பேச்சிலேயே நம்ம ரொம்ப டிராமா. அப்படியா, எப்போ,
இதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது அந்த விஷயம். இவ்வளவு எல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இருக்காதுங்க. ஆனா நம்ம எல்லாம் ரொம்ப டிராமாட்டிக். அதனாலதான் நம்ம அரசியல் சட்டத்துல நம்மளால ஒருத்தர் நிஜமா வேலை பார்த்தா நம்மள அவரால் பார்க்கவே முடியறது இல்லை. ஹார்ட் ஒர்க் பண்ண அவரோட மதிப்பே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்மள இமோஷனல். அப்படி இருந்தோம்னா ஒரு நாடின் வளர்ச்சிக்கு என்றுமே தடங்கள் இருக்கும். ஏன் நம்ம சம்பாதிக்கிறது, நீங்க சம்பாதிக்கிறதோ நான் சம்பாதிக்கிறதோ ஒன்னொன்னும் கஷ்டப்பட்டு உழைச்சால்தான் நமக்கு அந்த பணம் வருது இல்லையா? அப்படி உழைப்பாளிகளாக இருக்கக்கூடிய நாம் எப்படி பணம் வந்ததுன்னே தெரியல. அந்தந்த தலைவர்களுடைய கணக்கெல்லாம் பார்த்தா 5000 கோடிங்கிறா, 10,000 கோடிங்கிறா. அவருக்கு ஒரு ரசிகர் மன்றம். அதுதான் பியூட்டி அதுல. ஏன்னா we don't even want to see the logic behind how they have got that money. அந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டோம்னு வச்சுக்கோ, நமக்கு கொஞ்சம் இந்தியால பெட்டர் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இருக்கும். நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. அதனால ஹனுமானுடைய அந்த தேடலுங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டிய தேடல். முயற்சி திருவினையாக்கும். அங்க திருங்கிற மகாலட்சுமி வினையாக்கும்னா அங்க மகாலட்சுமியை பார்த்ததற்கு காரணம் முயற்சி. அவன் ட்ரை பண்ணார், கிடைச்சு. அதனால இப்போ ஹனுமான் உள்ள போனார். அந்த அசோகவனத்துல தேடிட்டு இருந்தார். எப்படி தேடுவார்? மரத்திலிருந்து மரம், கிளையிலிருந்து கிளை தாவிக்கொண்டே வந்தார். அப்போ ஒரு இடத்துல ஒரு சிம்சுபான் ஒரு விருட்சத்தின் கீழே சீதா பிராட்டியை கண்டார். அவ எப்படி இருந்தாளா? ராமரையே நினைச்சுட்டு இருந்தாளாம். வால்மீகி சொன்னார், ஏகஸ்த ஹிருதயானூனம் ராமேவ அனுபஷ்யதி. ராமர் இருக்கக்கூடிய திக்கியே பார்த்துட்டு இருக்க. எப்பேற்பட்ட ராமனை பார்த்துட்டு இருக்கான சொல்றார், மெய் திருப்பதம் மேவு என்ற போதினும் இத்திருத்துறந்து ஏகு என்ற போதினும். கம்பர் என்ன அழகா சொல்றார் பாருங்க. ராமருடைய திருமுகத்தை நினைச்சு பார்த்துட்டு இருக்காளாம். அவருடைய திருமுகம் எப்படி இருக்கான்? சித்திரத்தில் வரைந்த தாமரை மாதிரி இருக்கான். சித்திரத்தில் இருக்கக்கூடிய தாமரை அலறவே அலராது. நீங்க ஒரு பெயிண்டிங்ல தாமரை வாடி போயிடுது சார், பாவம் நேத்து பார்த்தேன் சார் பெயிண்டிங்ல, இன்னைக்கு வாடி போயிடுதுன்னு சொல்லவே மாட்டேன். ராமருடைய திருமுகம் பெயிண்டிங்ல இருக்கிற தாமரை மாதிரியா. எப்போ? மெய் திருப்பதம் மேவு என்ற போதினும் இத்திருத்துறந்து ஏகு என்ற போதினும். தசரதர் ராமரை பார்த்து சொல்றார், இப்ப நாளைக்கு நீதான் ராஜா அப்படின்னு சொன்ன போதும், அடுத்த நாள் நீ ராஜா இல்ல அப்படின்னு சொன்ன போதும், அது சித்திரத்தில் வரைந்த தாமரை மாதிரி இருக்கக்கூடிய அந்த ராமனின் திருமுகத்தை நினைச்சு பார்த்தா சீதைன்னு கம்பர். கம்பருடைய தமிழ ரசிங்க. அப்புறம் நினைச்சு பார்க்கிறா, அந்த காட்டில் வசிக்கக்கூடிய இடக்கை வலக்கை ஆச்சாரம் தெரியாத அனாச்சார பிரச்சுரனாயிருந்த குகப்பெருமானோடு தன்னுடைய குணமான சௌஷீல்யத்தை காட்டி எங்கனமே இவன் தோழமை கொண்டான். ஆழிநீர் கங்கை அம்பி கடாவிய ஏழை வேடனுக்கு எம்பி நின் தம்பி நின் தோழன் மங்கை தொழுதி என சொன்ன வாழி நம்பினை உண்ணி மயங்குவாள். அதை நினைச்சுண்டு அழறாளாம், எப்பேற்பட்டவனை நான் கல்யாணம் பண்ணிட்டு. இன்னொரு கதை சொல்லி பார்க்கிறா. இது வால்மீகி ராமாயணத்திலயும் இருக்கு, கம்பராமாயணத்திலயும் இருக்கு. என்னன்னா, ராமர் அயோத்தியாவை விட்டுட்டு கிளம்பும் போது, அந்த காலத்தை ராஜகுமாரனா இருந்தாலும் தனி மகால். கௌசல்யா என்ன பண்ணிட்டா, ராமரையும் சீத்தையும் ஒரே ஃபேமிலியில தனி ரூமை கொடுத்து வச்சுட்டா. அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலியிலேயே இண்டிவிஜுவல் ஃபேமிலி அது. ஏன்னா இதுக்கு எல்லாரும் ஒன்னா இருந்தா ஒரே சண்டை வரும். அப்புறம் மாட்டு பொண்ணு மாமியாருக்குள்ள ஒரே சண்டை போலீஸ் வைக்க ஆயிடப்படாதுங்கிறதுக்கு தனியா வச்சான். அவ வீட்டுக்கு பின்னாடி மாட்டு கொட்டாயில மாடு. அதுவும் ராமர்னா ராஜகுமாரனோன்னு எங்கேயாவது ஒரு 3000-4000 மாடு இருக்கும். அவர் எப்போது மாவொழிந்து தேரொழிந்து நாடொழிந்து போறாரோ அந்த மாடெல்லாம் யாருக்காவது தானம் பண்ணிட்டு போனோம். அதுதான் ரூல். ராமர் அப்ப என்ன பண்ணார்? திரிஜட்டன். யாரு திரிஜட்டன்? யாரு திரிஜட்டன்? விபீஷணனுடைய பெண். நல்லா கவனிங்க, அது திரிஜட்டை, இது திரிஜட்டன். ஓஹோ, ரமணி வர்சஸ் ரமணிஸ் மாதிரி அது. திரிஜட்டன் வர்சஸ் திரிஜட்டை. அந்த மாதிரினா திரிஜட்டைங்கிறவோ விபீஷணன் பொண்ணு. இப்ப சுந்தரகாண்டத்துல வருவோம். திரிஜட்டன்கிறவன் அயோத்தியாவில் வாழ்ந்த ஒரு ஏழை. திரிஜட்டன் இருந்ததா வால்மீகியும் சொல்றார், கம்பனும் சொல்றார்.
அவனுக்கு தெரிஞ்சு போயிட்டு ராமர் பசுவெல்லாம் தானம் பண்றாரு. உடனே அவ ஒய்ஃப் வந்து எல்லா வெப்சைட்லயும் இருக்கும், சோசியல் மீடியா. டக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சு விடுத்து. டக்குன்னு என்ன ராமர் ஏதோ பசு எல்லாம் கொடுக்குறாரு, போய் அசட்டுத்தனமா திருன்னு முழிக்காம போய் வாங்கி வந்துருங்கோ. இவர் பாவம் போனோடனே ராமர் வந்து சொன்னார், வந்திருக்கீரா, உனக்கு எவ்வளவு பசு வேணும்? அது ஒண்ணும் இல்ல, நிறைய பசு வேணும். நிறைய பசுனா எவ்வளவு பசு வேணும்ப்பா? இல்ல நிறைய, எங்க ஆத்து மாமி நிறைய எடுத்துன்னு வர சொல்லிட்டா. ராமர் பார்த்தார், ஐயோ என்ன பண்றது, கையில ஒரு கட்டை எடுத்துன்னு வந்திருக்கேனோ. ஆமா எடுத்துன்னு வந்திருக்கேன் ராமா. இத நீ எவ்வளவு தூரம் விட்டெறியோ அந்த தூரத்துக்கு எவ்வளவு பசு வருதோ அவ்வளவு தீனி எடுத்துன்னு போட்டு. இவன் என்ன பண்ணான்னா, இதுதான் சாக்குன்னு நல்லா பஞ்சகரத்தை நல்லா டைட்டா பின்னாடி இறுக்கி கட்டி, இந்த விஞ்சின ஏகவஸ்தத்தை நல்லா முண்டாசா கட்டி அப்படி இந்த பால் போடும்போது கிரிக்கெட்ல எப்படி தூர போய் அடிக்கிறாளோ அந்த மாதிரி அடிச்சு சீத்தை கல்லு கல்லுன்னு சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். ராமர் கேட்ட, தப்பா நினைச்சு போற, எதுக்கு சிரிக்கிற? இல்ல, இவன் இவ்வளவு பசுவை எடுத்துன்னு போகணும்னு நினைக்கிறானே, முதல்ல வச்சுக்கிறதுக்கு வீட்டுல இடம் இருக்கான்னு யோசிச்சானா? பல பேர் நிறைய சாமான் வாங்கிடுவான், வீட்டுல எங்க வைக்கிறதுன்னு இடமே இருக்காது. இல்ல பல பேர் சொல்லுவா, சார் நீங்க வீட்டுக்கு சொல்லிட்டு வாங்குவோம்பா, ஏன்னா நம்ம போறோம்னா அவ 2 சாமான வெளியில எடுத்து வச்சாதான் நமக்கே உட்காரத்துக்கு இடம் இருப்பாங்க. அந்த மாதிரி வீடெல்லாம் ரொப்பி வச்சிருவா. வழியும் வீட்டுல சாமான் போனா ஊஞ்சல்லாம் உட்காரத்துக்கே இடம் இருக்காது. இல்ல இருக்கிற துணி எல்லாம் போட்டு நம்ம வரோம்னு சொன்னிட்டா மேல ஒரு அழகா ஒரு வேஷ்டியை போட்டு மறைச்சிருவான். பியூட்டிஃபுல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துல திரிஜட்டன் வந்து அந்த கட்டை இப்படி தூக்கி போட்டான் பாருங்க, அப்ப சீதை சிரிச்சா பாருங்க. அதை நினைச்சுண்டு சீதை அழும்போது நடுவுல கொஞ்சம் சிரிச்சு பார்த்தான்னு அர்த்தம் இல்லையா? கஷ்டமான காலத்தை கூட அன்னைக்கு நம்ம அப்படி சிரிச்சோம், இந்த சிரிப்பு இல்லாம நமக்கு போயிடுது அப்படின்னு சொல்றாளாம். பறித்த செல்வம் ஓழிய படரும் நாள் அருத்தி வேதியர்க்கு ஆண்குலம் மீந்து அவர் கருத்தின் ஆசைக்கரை இன்மை கண்டு இனா சிரித்த செய்கை நினைத்து அழும் செய்கையாள். அன்னைக்கு நான் சிரிச்சேனே, அந்த சிரிப்புல ஒரு திவளையாவது இன்னைக்கு எனக்கு இருக்கப்படாதா? இன்னைக்கு நான் இப்படி அழறேனே, ஒருவேளை சிரிச்சா இன்னைக்கு அழக்கூடிய தருவாய் இருக்குமோ என்னமோ நினைச்சாளாம். அப்போ நினைச்சு பாக்குறா, ஜனகனின் பெண், ஜனகன்கிறவன் பெரிய ராஜா, தசரதனுடைய மனாட்டு பெண், ராமனுடைய பத்னி. என்னெல்லாம் குவாலிபிகேஷன் பாருங்க. இதுக்கும் மேல என்ன குவாலிபிகேஷன்? இதுக்கும் மேல அதுக்கு மேல அவ சீதை. இவ்வளவெல்லாம் இருந்தும் இன்னைக்கு கஷ்டப்படுறேனே வாழ்க்கையில, சீதையே கஷ்டப்பட்டிருக்கான எதுக்கு எடுத்துக்காட்டுன்னா நம்மளாம் எம்மாத்திரும். சீதை மட்டும் ஹாப்பியா இருந்திருந்தா நம்ம சொல்லியிருப்போம், இல்ல சார் தெய்வம் மட்டும் பிறந்துட்டா அது ஜாலியா இருக்கும் சார். தெய்வமே கூட மனிதனாக பிறந்தாலும் வாழ்க்கை என்பது கஷ்டம்தான். அப்போ லங்காதிபதி ராவணன் வரான், இதெல்லாம் ஹனுமான் மேலேன்னு பார்த்துட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துல ராவணன் வரான். ராவணன் வந்த உடனே சீதை என்ன பண்ணா, ஒரே ஒரு புல்ல புடுங்கி நடுவில் இட்டாள். திருணம் அந்தரத கிருத்வா அப்படின்னு வால்மீகி சொன்னார். ஏன் புல்லை பிடுங்கி நடுவில் இட வேண்டும்? ஏன்னா 15-16 காரணங்கள் சொல்றார் பெரியவாச்சான் பிள்ளை, வியாக்கியான சக்கரவர்த்தி தமிழ் உரையில. புல்லை எதுக்கு பிடுங்கி இட்டாள் சீதை என்றால், ஒரு படித்தவன், மெத்த படித்தவன் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தா முதல்ல அவருக்கு ஆசனம் இட வேண்டும். யாராவது வீட்டுக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன், தெரிஞ்சவா, முதல்ல உட்காருங்கன்னு சொல்ல. உட்காரத்துக்கு சீட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இனிமே 2-3 மாசத்துக்கு சீட் பிரச்சனை தான் வரும் எல்லாரும். சீட் வரலன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன பண்றதுன்னா, சாஸ்திரம் சொல்லிட்டு நான் முந்தானே சொன்னேன், எதை போடணும்? தர்பைய போடணும். தர்பைய போட்டா ஆசனத்துக்கு சமம். தர்பை இல்லாம போனா புல்ல புடுங்கி போடணும். புல்ல போட்டா, ராவணா நீ படிச்சவன், ஏதோ அசடுதான் படிச்சவன், அதனால சீட். 2வது அவ அப்பா சொல்லி கொடுத்துருக்கா, பிடிக்காதவ யாராவது வந்துட்டா அவளோட வீட்டுக்கு வந்தாலும் பேசணும் இல்லையா? பிடிக்காதவா நம்ம வீட்டுக்கு வந்தாலும் பேசணும். ஆனா பேச்சு இருந்தாலும் அவளை பார்த்து பேசப்படாதுன்னா நடுவுல ஒரு ஸ்கிரீனை போட்டு பேசணும். அந்த காலத்துல இஸ்லாமிய மன்னர்கள்லாம் இருக்கும்போது இந்த பேகம் எல்லாம் பேசுவா, நடுவுல ஒரு ஸ்கிரீனை போட்டு ஹுசூர் அப்படின்பா. அந்த மாதிரி இந்த இடத்துல ஸ்கிரீனை போடணும். ஸ்கிரீன் போடுறதுக்கு எதுவும் கர்டன் எல்லாம் இல்லைன்னா நடுவுல புல்ல பிடுங்கி போட்டா ஸ்கிரீனுக்கு சமம். 3வது சீதை சொல்லி பார்த்தா,
இத பாரு, நான் இன்னொருத்தருடைய ஒய்ஃப், ஐ எம் மிஸ்ஸஸ் சீதா ராமன். உனக்கு நிறைய பத்னிகள் இருக்கா, உன் பத்னி மண்டோதரி பார்க்கறதுக்கு பிரமாதமா இருக்கா, மிஸ் இந்தியா மாதிரி இருக்கா பார்க்கறதுக்கு, அவளோட நீ ஜாலியா இருப்பா, எதுக்கு என்கிட்ட வர சொல்லி பார்த்தா. எவ்வளவு சொன்னாலும் அவனுக்கு ஏறவே இல்லை. ஞானேன ஹீனஹா பசுபி சமானஹா, ஞானம் இல்லாதவன் ஒரு மாட்டுக்கு சமானம். மாடுக்கு நீங்க புரிய வச்சாலா, நான் உனக்கு தினமும் கூறினேன் சாணம் போட வேண்டும் என்றால் டாய்லெட்டில் சென்று போடும், இங்கே போடக்கூடாது, அதெல்லாம் புரியாது, நீங்க சொல்ல சொல்ல போட்டுட்டே இருக்கு. ஞானேன ஹீனஹா பசுபி சமானஹா, பசு என்ன சாப்பிடும்? புல், அதனால்தான் உனக்கு புல்ல வச்சேன். திருணம் அந்தரத்தை கிருத்வா. ராவணன் என்ன பண்ணா, அன்னைக்குன்னு பார்த்து ஸ்ரீலங்கால கண்டிமா நகர்ல இருக்கக்கூடிய ஹேண்ட்லூம் சில்க், பியூர் சில்க்ல ஒரு புடவை, அழகான மவுண்டன் பார்டர், ரெட்டப்பேட்டு. ரெட்டப்பேட்டுன்னா தெரியுமா? மாமிக்கெல்லாம் தெரியுது, நல்லா ஜரி எல்லாம் போட்டு ரெட்டப்பேட்டுன்னு வரும் அந்த காலத்து. ருத்ராட்ச பார்டர், நடுல வேல்தாரி, பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதை அப்படியே கொண்டு வைக்கிறான். ஆன்டிக் ஜுவல்லரி எல்லாம் கொண்டு வைக்கிறான். சீதா உனக்கு என்ன வேணுமோ செலக்ட், நான் உனக்கு சில சாய்ஸஸ்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், உனக்கு என்ன வேணுமோ சூஸ் பண்ணி. சீதா சொன்னா, நீ எனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் என் ராமனுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு திருணமான புல்லுக்கு சமம். திருணம் அந்தரத கிருத்வா. ராவணா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, அன்னைக்கு பெருமாளின் பரமபக்தனான பிரகலாதனை பார்த்து உன்னை போல் ஒரு அறிவிலியான அந்த தந்தையான ஹிரண்யகசிபு வினவினான், பிள்ளாய் உன்னை காக்கக்கூடிய ஹரி எங்குளன், எங்க இருக்க? அப்ப அந்த குழந்தை சொல்லித்தான், தூணிலும் உளன் துரும்பிலும் உளன், என் ஹரி அந்த பிரகலாதனை ரட்சிப்பதற்கு தூணிலிருந்து வந்தான், அதே ஹரி என்னை ரட்சிப்பதற்கு இன்னைக்கு இந்த துரும்பிலிருந்து வருவான். திருணம் அந்தரத கிருத்வா.